ஹாய். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஃப்ரீ மென்டார்ஷிப் அப்படின்றத கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ட்ரேடிங் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த மென்டார்ஷிப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இந்த மென்டார்ஷிப் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். எந்தவித காஸ்ட் அப்படின்றதும் கிடையாது. இந்த மென்டார்ஷிப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்போம். இந்த கூகுள் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் அப்படின்றது பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு அந்த லிங்க் கிளிக் பண்ண முடியல அப்படின்னா, அந்த விண்டோல தெரியுதுல அந்த டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட் அப்படியே நீங்க உங்க Chromeல இல்ல உங்களோட ப்ரௌசர்ல போட்டீங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அத ஃபில் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய். இந்த வீடியோல நம்ம ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்ற கேண்டில எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க கேதர் பண்ணீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார் வச்சு உங்களால ஈஸியா ட்ரேட் அப்படின்றது பண்ண முடியும் மார்க்கெட்ல. ஓகே. உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ல இந்த ஃபர்ஸ்ட்டு 5 பாயிண்ட்ட நீங்க தரவா வச்சிருந்தாலே போதும். நீங்க ஷூட்டிங் ஸ்டார் வச்சு ஈஸியாவே ட்ரேட் அப்படின்றது பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு சைஸு, 2வது கலர், 3வது அந்த ஷூட்டிங் ஸ்டார் எந்த ஏரியால ஃபார்ம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4வது இப்ப அந்த ஷூட்டிங் ஸ்டார் கரெக்ட்டான ஏரியால ஃபார்ம் ஆயிருச்சு. நம்ம ட்ரேட் அப்படின்ட்டு எடுக்கலாமா அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்றது கரெக்ட்டா இருந்தால் மட்டும் தான் நம்ம ட்ரேட் அப்படின்றத எடுக்கணும். ஃபைனலா கன்ஃபர்மேஷன். இந்த 5 பாயிண்ட்மே எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சைஸ். இந்த கட்டமா இருக்கு இல்லையா? இது நம்ம பாடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் மாரி இருக்கிறத நம்ம விக் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது நம்ம எப்படி வேலிடேட் பண்றது அப்படின்னா, இந்த பாடிய விட இங்க மேல இருக்கிற விக் இன்டு 2 டைம்ஸ். இந்த பாடி உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த விக் உங்களுக்கு 20 பாயிண்ட் இருக்கணும். இந்த மாரி கிரிட்டீரியால இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல இத நம்ம ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். 2வது கலர் இந்த ஷூட்டிங் ஸ்டார் உங்களுக்கு ரெட் கலர்ல தான் வரணுமா? அப்படின்னா கிடையாது. இது ரெட்லயும் வரலாம், கிரீன்லயும் வரலாம். போத் கலர்ஸ்ல வந்தாலுமே இது ஷூட்டிங் ஸ்டார் தான். ஆனா வரக்கூடிய ஏரியாவ பொறுத்து தான் நம்மளுக்கு இது ஷூட்டிங் ஸ்டாரா இல்லையா அப்படின்றத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். இந்த ஷூட்டிங் ஸ்டார் உங்களுக்கு எந்தெந்த ஏரியால வரும் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலயும், மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போதும், ஷூட்டிங் ஸ்டார் வரும்போது உங்களுக்கு மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். அதர்வைஸ் சப்போர்ட்லயோ, அப் ட்ரெண்ட்லயோ வரும்போது இந்த ஷூட்டிங் ஸ்டார் உங்களுக்கு ஃபெயிலியர் நடக்கும். ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ரிஸ்க் ரிவார்ட் மினிமம் ஒரு 1:2 அப்படின்றது ஒரு ட்ரேடுக்கு இருக்கா அப்படின்றத பாருங்க. 1:2 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரேட ஸ்கிப் பண்ணுங்க. ஃபைனலா கன்ஃபர்மேஷன் அப்புட்ன்னா, இப்ப ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்ட்டு நீங்க கலர வச்சு, சைஸ வச்சு, ஏரியா வச்சு, ரிஸ்க் ராட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஆனா உங்களுக்கு ட்ரேட் எப்ப எடுக்கணும்னா, இப்ப ஷூட்டிங் ஸ்டாரோட இந்த லோ இருக்கு இல்லையா? இந்த லோவ தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது தான் நம்ம ட்ரேட் அப்படின்ட்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் அப்படின்றது எடுக்கக்கூடாது. இப்ப அந்த 5 பாயிண்ட்டையும் நம்ம அப்படியே லைவ் மார்க்கெட்ல பார்த்துடலாம். இப்ப இது கோல்டு சார்ட்டு. கோல்டுலயும் பார்ப்போம், நம்ம நிஃப்டிலயும் பார்ப்போம். 2லயுமே பார்த்துடலாம். என்னோட சார்ட்ல நான் ரெட் கலருக்கு பதிலா நான் பிளாக் கலர் வச்சிருக்கேன். எதுக்காக நான் கேண்டில் கலர நான் மாத்தி வச்சிருக்கேன் அப்புட்ன்னா, இது நம்மளுக்கு சைக்காலஜிக்கலா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ட தரும். அதனால தான் நான் கலர் அப்படின்றத மாத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் எமோஷனல் கம்மியாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க. இதான் நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்டார். இப்ப ஷூட்டிங் ஸ்டாரா அப்படின்றத நம்ம எப்படி வேலிடேட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சைஸ வச்சு. நான் மெஷரிங் இது நம்மளுக்கு பார்த்தாலே இருக்கும். ஆனா நான் மெஷர் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் பாடிய மெஷர் பண்றேன். பாடி பாடி நம்மளுக்கு 57.5 அப்படின்றது இருக்கு. ஓகே. அப்ப இன்டு 2 போட்டோம்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 114, 114, 115 அந்த ரேஞ்சில வரணும். இந்த விக் நான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். விக் எனக்கு நியர்லி 292 இருக்கு. அப்ப எனக்கு இது இந்த பாடிய விட இந்த விக் 1:2க்கு மேலேயே இருக்கு. அப்ப இது ஷூட்டிங் ஸ்டார் தானா? ஷூட்டிங் ஸ்டார் தான். ஓகேங்களா? இது ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. அடுத்து கலரு. எனக்கு ஷூட்டிங் ஸ்டார பொறுத்தவரைக்கும் கலர் அப்படின்ட்டு எனக்கு பிரச்சனை இல்ல. இது ரெட் கலர்லயும் வந்திருக்கலாம், கிரீன் கலர்லயும் வந்திருக்கலாம். இஷ்யூஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஏரியா. ஏரியா எந்த ஏரியால ஃபார்ம் ஆயிருக்குன்னா, கிளியரா நமக்கு ஒரு
ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன் நான். இதில் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்ற பற்றி மட்டும் பார்க்கலாம். இது வந்து ஏன் ரெசிஸ்டன்ஸாக நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். மார்க்கெட் அப் ஆகுது. ஸோ அகைன் வந்து நம்மளுக்கு டவுன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணதும் இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சைஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ரெண்டாவது கலர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், மூணாவது ஏரியா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நாலாவது வந்து ரிஸ்க் ரிவார்டு. ஸோ இல்லை ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஷார்ட் பொசிஷன் தான் பார்ப்போம். ஸோ இப்போ இதோட லோவை கட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ ப்ரீவியஸாக நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது, ஏன்னா இப்போ நம்மளுக்கு இது வந்து நம்ம முடிஞ்ச மார்க்கெட்டில் தான் பார்க்குறோம். இப்போ லைவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு சப்போர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஏரியா, அதனால தான் இதை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரேட் நடக்க முன்னாடி நம்ம டார்கெட்டை வந்து எதை வச்சுருப்போம்னா 1:2 அப்படின்றது இந்த லெவலில் தான் வச்சுருப்போம். பட் இந்த ட்ரேடை வந்து நம்ம ரியல் மார்க்கெட்டில் வந்து மேனேஜ் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் ஈவனில் மூவ் பண்ணோம், எய்தர் நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி அந்த ட்ரேடை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து பிரேக் ஈவனாக தான் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து 1:1 அப்படின்ற இடம் வந்தோடனே நம்ம வந்து ட்ரேடை வந்து நம்ம பிரேக் ஈவன் பண்ணிடுவோம். ஸோ அதனால் இது வந்து பிரேக் ஈவன் அப்படின்ற ரேஞ்சில் தான் நம்ம முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக கேண்டில்ஸ்டிக் சீரிஸ் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும்போது இது வந்து ஒரு புல்லிஷ் கராமி கேண்டில். ஸோ ரிட்டர்ன் ஆகுதும் எப்படி ஆகுது அப்படின்றத உங்களால் முன்கூட்டியே வந்து ஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டியில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம், ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க மார்க்கெட் கிளியராக வந்து அப் ஆயிருக்கு, திரும்ப டவுன் ஆயிருக்கு, அண்ட் திரும்ப அப் ஆகிட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு இடையில வந்து இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை அப்படியே வந்து நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதோட சைஸை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது பாடியை விட விக்கு வந்து டபுள் டைம் இருக்குது, ஷூட்டிங் ஸ்டார் தான். அடுத்து கலர் வந்து ஈவன் க்ரீன் ரெட் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஓகே, ஏரியா வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் நோக்கி வந்துருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டு தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரிஸ்க் ரிவார்டு, இதோட லோவில் என்ட்ரி, இதோட ஹையில் ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து 1:2 ரேஷியோ. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இனிஷியலாகவே நம்ம டார்கெட் வந்து இது வரைக்கும் வந்து நம்ம கொண்டு போகலாம். பட் நம்மளுக்கு 1:2 ரேஷியோ அப்படின்ற நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து நம்மளுக்கு டார்கெட் அப்படின்றது அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ பேருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து நம்மளுக்கு 1:2 ரேஷியோ அப்படின்றது பேருக்கு. ஸோ இந்த 5 கண்டிஷனை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கனக்குள்ளே கூட ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்டு அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு 1:1.88 அந்த ரேஷியோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிட்டக்க எக்ஸாக்டாக வச்சேன் அப்படின்னா இதுவும் 1:2 ரேஷியோ அப்படின்றது வந்துருக்கு. லோ ஹையில் தான் ஸ்டாப் லாஸ், கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கேன். ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2.24 வந்துருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த 5 பாயிண்டே வச்சுட்டு
உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்றது ஒரு 60%க்கு மேலே வந்து உங்களுக்கு இதில் சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்றது கிடைக்கும். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு எது ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.